வணக்கம். வானம் என்றைக்கும் மழை பெஞ்சு தண்ணி கொடுக்குதுங்க. பூமி என்றைக்குமே தண்ணி கொடுத்துட்டே இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு மெயின் காரணம் போர்வெல் தாங்க. போர்வெல்லில் நம்மளுக்கு தெரியாதனாலேயே நிறைய பிரச்சனை வந்துடுது. அதை கவனிக்காம விட்டுறதுனால நாங்கள் அந்த போர்வெல்லில் வர பிரச்சனையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரதுனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க. எங்கள் வீடியோவில் அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா போர்வெல்லில் என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு போர்வெல் மோட்டர் உள்ள சிக்கிருச்சு, அதை எடுக்கிறக்கு வேண்டி வந்திருக்கிறோங்க. நாங்கள் என்னென்ன பிரச்சனையை அட்டன் பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பேங்க. வேலையை அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போதே போர்வெல் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறதும் சொல்லியிருப்பேங்க. அதையெல்லாம் சரி பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு போர்வெல்லில் வர பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக போட சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் பெஸ்ட்டு பற்றாக்குறை. முடிஞ்ச வரைக்கும் எங்கேனா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேங்க, பாருங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் எங்கள் நம்பரை போட்டிருக்கிறோம், அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் போரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள், பூராமே இல்லை விவசாய ஏரியா தாங்க. ஃபுல்லாக பூராமே விவசாயம் தாங்க. முழுக்க போர்வெல்லை நம்பி தான் விவசாயம் நடந்துகிட்ருக்குது. அதனால் போர்வெல்லில் வர பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் பிரச்சனை வராமல் சமாளிக்க முடியும். பெரும்பாலும் போர்வெல் யூஸில் தான் இந்த வெள்ளாமையெல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க. அப்படியே வீடியோவை கண்ணியோ பாருங்கள், என்னென்ன சொல்ல வரங்கிறது அப்படியே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் வீடியோவை. இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கிறது அந்தியூர் பக்கத்தில் குருவாரெட்டியூருங்க. அதாவது கோபி, அத்தானி, அந்தியூர், அப்புறம் இப்படி குருவாரெட்டியூர் அப்படி வந்திருக்கிறேங்க. இது போர்வெல்லில் மோட்ரு உள்ளே சிக்கிருச்சு. இதைத்தான் நம்ம எடுக்க போகிறோம். வண்டி கிட்ட போகாதுங்க. இந்த மாதிரி வெள்ளம் கடலை இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ஜாமான் தூக்கிட்டு போய் செட் பண்ணிக்கிறது இந்த வண்டியில். இது 6 இன்ச் போரு, V6 மோட்டர் மாட்டியிருக்காங்க. 12.5 HP 900 அடிக்கு மாட்டிக்குது. 2 இன்ச்சு டெலிவரி, 2 இன்ச் பைப்பு UPVC பைப் போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களே இழுத்து பார்த்துருக்காங்க, மோட்ரு வரல. அப்புறம் நம்மளை கூப்பிட்ருக்குறாங்க. போர்வெல்லில் ஏன் மோட்டர் சிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போர்வெல் அப்படிங்கிறது அது எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. போர்வெல் அப்படிங்கிறதே ஒரு பாறை, கல், மண் இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போய் நம்ம கீழே தண்ணியை தேடி ஆழமாக தோண்டக்கூடிய குழி தான் போர்வெல். அப்படி பாறை, கல், மண்ணெல்லாம் தோண்டித்தான் நம்ம போர்வெல்லை உருவாக்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வேண்டி சொல்கிறேங்க. அப்படி நம்ம போர் போடும்போது தண்ணி உள்ளே வரும்போதே கல், மண் எல்லாமே கூட சேர்ந்து தான் வருங்க. இந்த போரில் அப்படித்தான் தண்ணி ஓடும்போது மட்டத்து வழியாக தண்ணி ஓடணும்னா கல்லும் மோட்டர் மேலே பிடிச்சிருச்சுங்க. மேலே வரக்கூடல. அவங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வாங்க பாருங்கள். V6 மோட்டருங்கிறதுனால மோட்டருக்கு அளவுக்கு இடம் இருக்கும். கல் உள்ளே விழுந்துச்சுன்னா மேலே வரக்கு இடங்கள் பண்ணிட்டு சின்ன கல்லாக இருந்தாவே. அதனால் நாம் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறோங்க. வீடியோவில் ஓரளவுக்கு தான் காட்டியிருக்கிறேன். இப்படி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் மோட்டர் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அப்படி இப்போ இந்த மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே வருதுங்க. நிறைய எல்லாம் கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன், நிறைய எடிட் பண்ண முடியல. மோட்டர் மேலே வந்துட்டுருக்குதுங்க. எங்கள் போஸ்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்புறம் மோட்டரை கொஞ்சம் மேலே கழட்டி ஒரு 3 லென்த் கழட்டி இருக்கும்போதே ஒயர் ஒரு இடத்துல ஷார்ட் ஆயிருந்துச்சு. சரி, அதுதான் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒயர் பைப்லேயே வெந்திருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு இடத்துல ஷார்ட் இருந்துச்சு. சரி, லைன் கொடுத்து போட்டு ஓட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது மறுபடியுமே கீழே பிரச்சனை. அதனால் சரி, முடிஞ்ச வரைக்கும் இல்லை கழட்டியே பார்த்துலான்ட்டு அப்புறம் கழட்டிகிட்டு இருக்கிறேங்க. இடையில ஒரு இடத்துல ஒயர் செவத்தில் வரைஞ்சி ஷார்ட் ஆயிருந்துச்சு. ஒன்றுக்கு ஒயர் மெல்ட் ஆயிருந்துச்சுங்க. எங்களது போஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 4.5 குழியோட ராடுலேயே தான் போஸ்ட்டெல்லாம் போட்டிருக்குறேங்க. அது இந்த சிக்கல் வேலை தான் நம்ம செய்ய போகிறதுங்க. நம்ம சும்மா நார்மலாக கழட்டி மாட்டுறதில்ல, சிக்கல் வேலைக்கு வேண்டியே போட்டிருக்குறேங்க. அதனால் அது ஓரளவுக்கு லோடெல்லாம் எவ்வளோ வந்தாலும் தாங்கும். நார்மலாக கழட்டுறவங்க அந்தளவுக்கு ஹெவியாக போட மாட்டாங்க. ஏன்னா அது சும்மா பிடிப்பில்லாத மோட்ரு, அதனால் அவ்வளோ தேவைப்படாது. இது ஒவ்வொரு ராடும் 20 அடி லென்த்துக்கு 4.5 குழி ஓட்டுற ராட்லேயே தான் நாங்கள் இந்த போஸ்டெல்லாம் செட் பண்ணி போட்டிருக்கிறோங்க. அந்த பல்வீல் எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல ஒயர் மறுபடியும் மெல்ட் ஆயிருந்துச்சுங்க. சரி, இது ஜாயிண்ட்டை கொடுத்து ஓட்டி பார்க்கலான்னு அதைத்தான் ஜாயிண்ட் போட்டுருக்குறேங்க. அப்புறம் அப்படி ஜாயிண்ட் போட்டுமே மறுபடியும் ஓடலை.
இது போர் 920 அடி 900 அடிக்கு மோட்டர் மாட்டியிருக்காங்க. V6 மோட்டரு 2 இன்ச் பைப்பு டபுள் கேபிளுங்கிற போது அதுவே ஓவர் லோடு வருங்க, ஃபுல் லோடு வரும். இது கேபிள் கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி டபுள் கேபிள் இருக்கிறது எப்பவுமே 10 அடிக்கு ஒரு கட்டு போட்டுருங்க. அப்படி 10 அடிக்கு ஒரு கட்டு போட்டிங்கன்னா தாங்க நாம் இந்த மாதிரி சிக்கலாகி மேலே கீழே விட்டு இழுக்கும்போது கட்டு வந்துட்டு போகாது. பெரும்பாலும் 20 அடிக்கு ஒரு கட்டு போடும்போது டபுள் கேபிளுங்கிறதுனால ஒரு கட்டு அந்ததுனாலும் அப்புறம் 40 அடி ஒயர் வெயிட் ஆகி டபுள் கேபிள் 80 அடி ஒயர் வெயிட் ஆகி படப்படம் கட்டை பூரா அத்துட்டு போயிருங்க. அதனால் 10 அடிக்கு ஒரு கட்டு கம்பல்சரி போட்டுருங்க. எப்போ டபுள் கேபிள் இருக்கிற மோட்டராக இருக்குனீங்கன்னா 10 அடிக்கு ஒருக்கா கட்டு போட்டுருணுங்க. அதுதான் சேஃப்டி. எங்களை கேட்டால் 20 அடிக்கு ஒரு கட்டு சரி வராதுங்க. போர்வெல் தண்ணி சுத்தமானது. ரெண்டாவது வெய்ய காலத்துலேயும் போர்வெல் தண்ணி கிடச்சிட்டே இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால தாங்க நகர்ப்புறத்தில் கூட போர்வெல் ஃபேமஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு கிராம பகுதிகளில் இருந்தால் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே இப்போ நகர்ப்புறத்துலேயும் இருக்குது. தோட்டத்துக்காரரு மறுபடியும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்குறாருங்க. அவர் மல்டிமீட்டர்லாம் வச்சுருந்தார். அவரும் சரி கன்னியூட்டி வருதா இன்னும் செக் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் கடைசியாக கழட்டவே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு டைமும் மோட்டர் கழட்டும் போதும் கம்பல்சரி கடப்பாறை அடித்து கேபிளை சுற்றி போட்டுங்க. அது உள்ளே இருந்து வர மோட்டர் என்ன கண்டிஷனில் வருதுன்னு தெரியாது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல பைப் கட்டாச்சு மரம் கட்டாச்சுன்னா உள்ளே சரச்சரம் எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி கடப்பாறை அடித்து போட்டுக்குங்க. காஸ்டின் காலர் போட வேண்டாம். உங்கள் தோட்டத்துக்காரர் டாப் காலர் காஸ்டின் காலர் போட்டிருந்தாருங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி காஸ்டின் காலர் போடாதீங்க, இவ்வளோ லோடு தாங்காதுன்னு. அது 2 இன்ச் பைப்பு ஃபுல்லாக தண்ணி மேலே வரும்போது 2 இன்ச் பைப்பு 12.5 HP மோட்ரு கேபிள் வெயிட்டு பைப் வெயிட் எல்லாமே அந்த காலர் தான் தாங்குதுங்க. அது காஸ்டின் காலர் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கட்டாகி போயிடும். அது யூஸ் பண்ண வேண்டாம். SS காலர் போட்டுக்குங்க. அதுதான் சேஃப்டி. காஸ்டின் காலர் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு கட்டாகி போச்சுன்னா நிறையா செலவு வச்சுட்ரும். கையிலே கல்லாம் நினைச்சாரா? பாருங்க, காஸ்டின் காலர் உள்ள துருவரிக்கு பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு தெரியாது. வெளியில் பார்க்கும்போது நீட்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் திடீர்னு கட்டாகி போயிடும். அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேங்க. அப்புறம் நாங்கள் எப்போவுமே மோட்டர் கழட்டணும் அப்படின்னா நீட்டாக பைப்பு அடுக்கி வச்சுருவோங்க. அது மறுபடியும் மோட்டர் ரெடி பண்ணிட்டு வந்து மறுபடியும் மோட்டர் மாட்டுறதுக்கு 2-3 நாள் ஆயிரும். அது வரைக்கும் அப்படி இப்படியும் பைப் கிடந்துச்சுன்னா வளைஞ்சு போயிடுன்னு சொல்லி நாங்கள் நீட்டாக அடுக்கி வச்சுருவோங்க. எப்போவுமே அப்படி தான் அடுக்கி வச்சுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா பூரா அப்படி லென்த்தாக தான் கழட்டி இருக்கிறோங்க. ஒரு கழட்டினது அப்படியே நெட்டாக 3 பைப்பு போட்டு அடுக்கி வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு வளையாமல் இருக்குங்க. மறுபடியும் திரும்ப மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த 2 ஒயர்லேயும் பிட் ஒயரு அது அதுக்கு இடையில மட்டும் கன்னியூட்டி வரலைங்க. அதனால் அதை அக்கட்டால் தனியாக கட் பண்ணி போட்டோம். மீதி இருக்க ஒயர் நீட்டாக இருந்துச்சுங்க. அது இடையில மட்டும் மெல்ட் ஆகிருந்துச்சு. இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட 33 மில்லியன் போர்வெல் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறது இந்தியா தாங்க. அப்புறம் திறந்த வழி கிணறு மாதிரி சீக்கிரம் போர்வெல் தண்ணி நம்பாது. திறந்த வழி கிணறுனா சீக்கிரம் கொஞ்சம் மழை பெஞ்சு குட்டைக்கெல்லாம் தண்ணி வந்தால் கூட சீக்கிரம் தண்ணி வந்துடும். ஆனால் போர்வெல்லில் ஒரு டைம் குறைஞ்சோன்னா மறுபடியும் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். எங்கள் ஆளுங்க ஏதாச்சும் ஒன்று விளையாட்டுக்கு பேசிட்டு தான் அப்படியே நியாயம் பேசிகிட்டே வேலை செய்வாங்க. ஒரு டைம் போர்வெல்லில் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா மறுபடி திரும்ப ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் மழைநீர் சேகரிக்கிற மாதிரி நிறையா ஐடியாவெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் கேட்டு செயல்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் தோல்வி ஆகிறத தவிர்த்துக்கலாம். இன்னும் எத்தனை வரும்? நானே அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேங்க. இந்த மழைநீர் சேகரிக்கிறது இதனால என்ன யூஸ் அப்படிங்கிறத. அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இங்கே எங்கள் பக்கத்துலேயே ஒரு தோட்டத்தில் இருக்குது. அவர் மழை பெஞ்சு அந்த வீதியில் போகிற தண்ணி பூரா அவர் கிணத்துக்குள்ளே தான் விடுறாரு. அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 போர்வெல் இருக்குது. ரொம்ப காலமாக ஓடிட்டே தான் இருக்குதுங்க. எங்கள் ஏரியாவில் சீக்கிரம் வறட்சி ஆகக்கூடிய ஏரியாங்க. அந்த கிணத்துல ஒரு தண்ணி விடுறதுனாலேயே அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்ல மட்டத்தில் நல்ல தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிக்குது. நான் அது கண்ணார பார்த்துருக்குறேங்க. இப்போ இந்த போர்வெல்லில் மோட்ரு மேலே வந்துருச்சுங்க. V6 மோட்ரு 12.5 HP போட்டிருக்காருங்க.
அப்புறம் அது தோட்டம் ஃபுல்லாக சமாளிக்கிறோன்னா அதனால பெரிய மோட்டர் போட்டுருக்காரு. பல லட்சம் செலவு பண்ணி போர் போடுறீங்க. நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து போரில் காப்பாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கங்க. போலோடு எங்கள் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போர்வெல் ஏதாச்சும் பிரச்சனை சந்தேகங்கள் இருந்தால் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.